இது போட்டின்னு நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே டீம் இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ. அது என்ன டிஃப்ரெண்ட் சொல்கிறது, கிட்டத்தட்ட ரொம்ப ரெண்டுமே நல்ல படம் தான். எல்லாருமே மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நிறைய பேர் எல்லாம் கிளைமேக்ஸ் வந்து வரும்போது கண் கலங்கி அழுதுகிட்டே வந்தாங்க. பயங்கரமான கேள்வி தான் கேள்வி அப்படி இல்லை. 10 பேர் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீ பார்த்து நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா என்னோட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காப்ல. அப்படி இல்லை, இது ரொம்ப பெருந்தன்மை. சரி, என்ன பெருந்தன்மை இருக்கும், நல்லா சூப்பராக தமிழ் கரெக்டா ரொம்ப ஆரம்பித்தோம். அவரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்மளோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளோட அதிகமாக சந்தோஷப்படுறது எஸ்கே அண்ணன் தான். பேசிக்கிட்டு பண்ணிட்டோம். ஆனால் இன்னையிலேருந்து மக்கள் கைக்கு போயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்துட்டு சொல்கிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கும். குட்டி வினோ பற்றி அதை பற்றி பேச வேணாம். நம்ம இந்த ஜோக் ரொம்ப ஆமாம், இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். இதான் நாங்கள் நடிச்சிருக்கோன்றனால ஃபஸ்ட் டைம் எங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்கூடாது. நல்ல மெசேஜ் இருக்குது. டீமும் நல்லா வரும்போது இப்போ யூடியூபர்ஸ்லாம் இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படி இருக்காதுண்ணே. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வெப் சீரிஸ் மாதிரி. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய படம் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ஸ்கூல் கான்செப்டில் நிறைய படம் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த பாபா ஃப்ளாக்ஷிப் எந்த ஒரு வேரியேஷனை கொடுத்துருக்கு? இது என்ன ஒரு வேரியேஷன், ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. எல்லாம் ஜாலியாக எப்பவுமே எல்லாரும் படம் கொடுக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான். பட் கிளைமேக்ஸ் ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்கூடாது. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மொத்தத்தில் இந்த பாபா ஃப்ளாக்ஷிப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாமா, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? 2 பேரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், ஃபேமிலியோட வரலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். அவங்க நல்ல மெசேஜ். ஓகே ப்ரோ, சிம்பிள் முக்கியம். பாபா பயங்கரமாக ஒரு கோட்டை இருக்குது. ஹர்ஷத்து அம்மா அபிராமி உயிரோட இருக்காங்க கடைசி வரைக்கும். அதுவே பெருசாக இருக்குது. அது நல்லா இருக்குது ப்ரோ. படம் காமெடியாக இருக்கும். ஸ்கூல் கேங்க்லாம் அந்த ஃபன்லாம் எப்படி இருக்குது? ஃபன் எலமெண்ட்லாம் நல்லா இருந்தது. ஃபைனல் டச் உட்காந்துருச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஆகிடும் படம். இல்லை லாஸ்ட் பேஜை பற்றி பேசியிருப்பாங்க. அது எப்படி அது நல்லா இருந்தது ப்ரோ. எல்லாருமே டீம் நல்லா இருந்தது. ஆர்ஜே விக்னேஷ் அவர் +1 படிக்கிற ஸ்டூடெண்டாக அக்செப்டபுளாக இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அது அக்செப்டபுளாக இருந்தது. இதில் வந்து சயின்ஸ் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. புரியல ப்ரோ. சயின்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி அப்படி இல்லை. எக்ஸிபிஷன் ஒரு எபிசோடு வரும். ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இன்டர்வல் பார்த்து.